என்னில் அன்பு கூறுவாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று நம்முடைய அன்பு கவிஞர் யுரேகா என்கின்ற ஜோசப் மோகன் குமார் அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் எனக்கு ஒன்றே ஒன்றுதான் தோன்றும். தினம் ஒரு தீப்பந்தம் ஏற்றும் கிறிஸ்தவ இலக்கிய உலகின் ஒளிவிளக்கு அவர். தினம் ஒரு தீப்பந்தம் ஏற்றும் கிறிஸ்தவ இலக்கிய உலகின் ஒளிவிளக்கு அவர். தந்தையின் அடிச்சுவற்றை பின்பற்றி தச்சனின் கதை தந்த தமையன் அவர். இமைப்பொழுதும் சோராமல் கவிதைகளை வடிக்கும் கவிஞர் அவர். சின்ன முள்ளையும் பெரிய முள்ளாக்கி கிறிஸ்தவ இலக்கிய கடிகாரத்தை ஓட வைக்கும் நொடி முள்ளவர். சின்ன முள்ளையும் பெரிய முள்ளாக்கி கிறிஸ்தவ இலக்கிய கடிகாரத்தை ஓட வைக்கும் நொடி முள்ளவர். என்ன கொஞ்சம் கனமுள்ளவர், அவ்வளவுதான். யூதாஸை பற்றி இவர் ஒரு கவிதை எழுதியிருந்தார். ஆமா, யூதாஸின் புலம்பல் என்று. யூதாஸ் இயேசுவை ஒரு முறைத்தான் காட்டி கொடுத்தான், நீங்களோ ஒவ்வொரு முறையும் காட்டி கொடுக்கிறீர்களே என்று எழுதினார். அது அற்புதமான கவிதை வரிகள். எனக்கு அந்த கவிதை படித்த உடனே இன்னொரு கவிதை அவருக்கு சொல்ல வேண்டும் என்று தோணியது. வெள்ளிக்காசுக்காக ஒரு தங்கத்தை காட்டி கொடுத்து விட்டாயே என்றுதான். வெள்ளிக்காசுக்காக ஒரு தங்கத்தை, ஒரு கவிதை என்பது அது படித்த உடனே நமக்கு வரணும். அவர் கவிதையை வாட்ஸ்அப்பில் அனுப்பின உடனே இது எனக்கு வந்து உடனே நான் குறிப்பெடுத்து எழுதி கொண்டேன். எனக்கு பொறுத்தவரை இந்த கிறிஸ்தவ கவியரங்கத்தை மிக மிக அழகாக நடத்தி வருகிறவர் அவர். யாரோ ஒருத்தர் மைக்கேல் ஐயா தான் சொன்னாங்க, இனிமேல் பாதிரியார்கள் அவரை பார்த்தால் ஓட ஆரம்பித்து விடுவார்கள். நான் சொல்லுகிறேன், கவியரங்கத்தை நடத்த அவர்கள் ஓடி வருகின்ற காலம் வரும், அதை நீங்கள் செய்வீர்கள் என்பதுதான். அவ்வளவு சிறப்பான கவிதை. உங்களுடைய புத்தகத்தை பற்றிய ஒரு கவிதை, புத்தகத்தை பற்றி அவர் எழுதியிருந்தார். புத்தகம் அறிவிப்பால் புகட்டும் இரண்டாம் அம்மா. புத்தகம் அறிவுப்பால் புகட்டும் இரண்டாம் அம்மா, அகக்கண்ணை திறக்கும் ஏழாம் ஆன்மா, தலைமுறையின் காகித சொத்து என்று எழுதினார். உண்மையில் சொல்கிறேன், அது காகித சொத்தோ இல்லோ, கிறிஸ்தவ இலக்கிய உலகின் முத்து, நீங்கள் எங்கள் சொத்து. கவிதையை தாருங்கள். அவரை கரம் தட்டி நாம் வரவேற்போம். திருத்துவ தேவனுக்கு திருப்புகழ் வணக்கம். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை தரங்கம்பாடி தமிழ் வளர்த்த தலை சிறந்த ஆயர் பெருமக்களே, உங்கள் இருவருக்கும் என் அவை வணக்கம். கவியரங்க தலைவர் கவிக்கடல், ஒருவரி திருக்குறள், இருவரி திருக்குறள் தெரியும். நீங்கள் ஒருவரி திருக்குறள், திருச்சபையின் தெருக்குறள். கவிக்கடல் எங்கள் ஜான் தன்ராஜ் அவர்களுக்கும் என் கரம் கூப்பிய வணக்கம். தலை இருப்பவர்களெல்லாம் தலைவர்கள் இல்லை, தலை இருப்பவர்களெல்லாம் தலைவர்கள் இல்லை, தலைமை தத்துவம் உள்ளவர்கள்தான் தலைவர். நீங்கள் எங்கள் தலை, நாங்களெல்லாம் இலை, உங்களுக்கு இல்லை விலை. அவையோரே பெரியோரே, அலைவரிசையில் காண்போரே, அனைவருக்கும் என் அவை வணக்கம். அவையோரே பெரியோரே, அலைவரிசையில் காண்போரே, அனைவருக்கும் என் அவை வணக்கம். உயிர்த்தெழுந்த இயேசு உரைத்த 7 திருமொழிகளில் 7வது திருமொழி, என்னில் அன்பு கூறுவாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 7வது திருமொழி. நல்ல மேய்ப்பர் இயேசு உரைத்த நற்செய்தி அழைப்பு இது. நல்ல மேய்ப்பர் இயேசு உரைத்த நற்செய்தி அழைப்பு இது. அன்பு கூறுவதும் ஆடுகளை மேய்ப்பதும் அவ்வளவு சுலபமா? தலைவரே, அன்பு கூறுவதும் ஆடுகளை மேய்ப்பதும் அவ்வளவு சுலபமா? ஆடுகளுக்கும் மேய்ப்பர்களுக்கும் எப்பொழுதுமே அடிதடிதான். ஆடுகளுக்கும் மேய்ப்பர்களுக்கும் எப்பொழுதுமே அடிதடிதான். அன்பு கூறுவதில் கூட அரசியல் கலந்து விட்டது. அன்பு கூறுவதில் கூட அரசியல் கலந்து விட்டது. இன்று நல்ல சமாரியர்கள் கூட ஏதாவது ஒரு கட்சியில் இருக்க வேண்டும். இன்று நல்ல சமாரியர்கள் கூட ஏதாவது ஒரு கட்சியில் இருக்க வேண்டும். அன்பே பிரதானம் என்று பாடியது அந்த காலம். அன்பே பிரதானம் என்று பாடியது அந்த காலம். பணமே பிரதானம் என்று பாடுவது இந்த காலம். பணமே பிரதானம் என்று பாடுவது இந்த காலம். ஆனாலும் தலைவரே, அன்புக்கு ஆற்றல் உண்டு. ஆனாலும் தலைவரே,
அன்புக்கு ஆற்றல் உண்டு. அதனால் தான் இந்த கவியரங்கத்தில் கூட கடைசியில் உங்களிடம் கையேந்தி கெஞ்சுகிறது. அதனால் தான் இந்த கவியரங்கத்தில் கூட கையேந்தி உங்களிடம் கெஞ்சுகிறது. அவையோரே, பெரியோரே, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்றார் இயேசு. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்றார் இயேசு. மறு கன்னத்தையும் காட்டினோம். மூன்றாம் முறை அறைய வந்தார்கள், முதுகையும் காட்டினோம். மூன்றாம் முறை அறைய வந்தார்கள், எங்கள் முதுகையும் காட்டினோம். உங்களுக்கு ஒரு புதிய தகவல். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் சண்டை காட்சியில் கூட இறையியல் தத்துவம் உண்டு. முன்னாள் முதலமைச்சர் நடிகர் எம்ஜிஆரின் சண்டை காட்சிகளில் கூட இறையியல் தத்துவம் உண்டு. என்ன தெரியுமா? எதிரி எம்ஜிஆரை 2 முறை குத்துவார். எதிரி எம்ஜிஆரை 2 முறை குத்துவார். அவர் ரத்தம் துடைத்து சற்று தயங்குவார். அவர் ரத்தம் துடைத்து சற்று தயங்குவார். 3ஆம் முறை எதிரி முகத்தில் குத்த வரும்போது தடுத்து நிறுத்தி எதிரியை தாக்குவார் எம்ஜிஆர். 3ஆம் முறை எதிரி குத்த வரும்பொழுது தடுத்து நிறுத்தி தாக்குவார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் வழி கூட இயேசுவின் வழிதான். எம்ஜிஆரின் வழி கூட இயேசுவின் வழிதான். இயேசுவின் இறைவழியில் இன்றும் நல்ல மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். இயேசுவின் இறை வழியில் இன்றும் நல்ல மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். அன்று ஆடுகள் கூடி ஒரு மேய்ப்பனை உரித்தது. அன்று ஆடுகள் கூடி ஒரு மேய்ப்பனை உரித்தது. ஆடுகளுக்காக மேய்ப்பன் தன் உயிரை தந்தார். ஆடுகளுக்காக மேய்ப்பன் தன் உயிரை தந்தார். ஒரு வித்தியாசமான காட்சி. மேய்ப்பனே ஆட்டுக்குட்டியாகவும் ஆட்டுக்குட்டியே மேய்ப்பனாகவும் இரண்டர கலந்த இறையல் வடிவம் இயேசு ஒருவரே. ஒரு வித்தியாசமான பிம்பம். மேய்ப்பனே ஆட்டுக்குட்டியாகவும் ஆட்டுக்குட்டியே மேய்ப்பனாகவும் இரண்டர கலந்த இறையல் வடிவம் இயேசு ஒருவரே. இன்று ஆடுகளுக்கும் ஓநாய்களுக்கும் வித்தியாசம் தெரிவதில்லை. இன்று ஆடுகளுக்கும் ஓநாய்களுக்கும் வித்தியாசம் தெரிவதில்லை. சாதி வாரியாக பிரிக்கப்பட்ட ஆடுகளால் சபைகளுக்குள் சண்டை. சாதி வாரியாக பிடிக்கப்பட்ட ஆடுகளால் சபைகளுக்குள் சண்டை. கர்த்தாவே, இன்று எங்கள் மந்தையில் 99 ஆடுகளும் தொலைந்து போயின. கவிஞரே, அந்த ஆடுகள் எல்லாம் கருப்பு ஆடுகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தாவே, இன்று உமது மந்தையில் 99 ஆடுகளும் தொலைந்து போய்விட்டன. நன்றாக கவனியுங்கள். ஓட்டு இருந்ததால் தான் அந்த ஒற்றையாடும் ஓட்டரலில் தங்க வைக்கப்பட்டது. ஒரு ஆட்டுக்கு ஓட்டு இருந்ததுனால தான் அது பாதுகாக்கப்பட்டது. ஆடு பேசுகிறது. மனிதர்களே, ஆடு பேசுகிறது. உங்கள் மீட்பின் தத்துவம் குறித்து எனக்கு அச்சம் உண்டு. உங்கள் மீட்பின் தத்துவம் குறித்து எனக்கு அச்சம் உண்டு. மீட்பெறையே மேய்ந்தவர்கள் அல்லவா நீங்கள்? மீட்பெறையே மேய்ந்தவர்கள் அல்லவா நீங்கள்? யாக்கோபின் அரசியலில் இன்று வரை எங்கள் மீது தேர்தல் கரும்புள்ளிகள். யாக்கோபின் அரசியலில் இன்று வரை எங்கள் மீது தேர்தல் கரும்புள்ளிகள். ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் பெரும்புள்ளிகள். ஆறறிவு உள்ள நீங்கள் இனி எங்களை மீட்க வேண்டாம். இந்த காணாமல் போன ஆடு சொல்லுகிறது, ஆறறிவு உள்ள நீங்கள் இனி எங்களை மீட்க வேண்டாம். 5 அறிவு உள்ள நாங்கள் உங்களை மீட்க உத்தேசித்துள்ளோம். 5 அறிவு உள்ள நாங்கள் உங்களை மீட்க உத்தேசித்துள்ளோம். வெள்ளாடு செம்மறியாடு என்று எங்களை 2 பிரிவாக பிரித்தார் கடவுள். வெள்ளாடு செம்மறியாடு என்று 2 பிரிவாக பிரித்தார் கடவுள். ஆனால் மனிதராகிய உங்களுக்குள் தான் எத்தனை சாதி பிரிவுகள். ஆனால் மனிதராகிய உங்களுக்குள் தான் எத்தனை சாதி பிரிவுகள். இலைகள் தந்து எங்கள் தலைகளுக்கு விலைகள் வைத்தீர்கள். இலைகள் தந்து எங்கள் தலைகளுக்கு விலைகள் வைத்தீர்கள். எங்கள் புல்வெளிகளை நீங்கள் தேர்தல் போர்க்களமாக்கி விட்டீர்கள். அமர்ந்த தண்ணீர் அண்டையை கலக்கி அரசியல் குட்டையாக்கி விட்டீர்கள். அமர்ந்த தண்ணீர் அண்டையை கலக்கி அரசியல் குட்டையாக்கி விட்டீர்கள். கோலை தடியாக்கி தடியை கோலாக்கினீர்கள். கோலை தடியாக்கி தடியை கோலாக்கினீர்கள். வாசல் வழியாக வராமல் நீங்கள் வழக்கறிஞர்களோடு வருகிறீர்கள். நல்ல மைப்பன் வாசல் வழியாக வருகிறவர். ஆனால் இன்று வழக்கறிஞரோடு வருகிறீர்கள். மந்தை எங்களுக்கு தந்தை உண்டு, மனிதர் உங்களுக்கு சிந்தை உண்டா? மந்தை எங்களுக்கு தந்தை உண்டு, மனிதர் உங்களுக்கு சிந்தனை உண்டா? காரணமாகத்தான் நான் காணாமல் போனேன். இந்த தொலைந்து போன ஒற்றையாடு சொல்லுகிறது,
காரணமாகத்தான் நான் காணாமல் போனேன். முடைபிடித்த உங்கள் சாதி தொழுபத்தை விட இப்போது இருக்கும் உட்புதரே எனக்கு வசதியாக இருக்கிறது. காரணமாகத்தான் நான் காணாமல் போனேன். முடைபிடித்த உங்கள் சாதி தொழுபத்தை விட இப்போது இருக்கும் உட்புதரே எனக்கு வசதியாக இருக்கிறது. அவையோரே, பெரியோரே, நாம் கசாப்பு ஆடுகள் அல்ல, கர்த்தரின் ஆடுகள். நல்ல மேய்ப்பர்கள் நமக்கு உண்டு. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக உயிரை தருகிறான். முடிக்கிறேன். உண்மையான மேய்ப்பின் தத்துவம் எது தெரியுமா? உண்மையான மேய்ப்பின் தத்துவம் எது தெரியுமா? மேய்ப்பன் முன்னே செல்ல வேண்டும், ஆடுகள் அதன் பின்னே செல்ல வேண்டும். உண்மையான மேய்ப்பின் தத்துவம் என்ன தெரியுமா? மேய்ப்பன் முன்னே செல்ல வேண்டும், ஆடுகள் அவன் பின்னே செல்ல வேண்டும். ஆனால் ஆடுகள் முன்னே ஓட, மேய்ப்பன் பின்னால் ஓடக்கூடாது. ஆனால் ஆடுகள் முன்னே ஓட, மேய்ப்பன் பின்னால் ஓடக்கூடாது. ஆடுகளும் மேய்ப்பரும் இனி அதன்படி ஊழியம் செய்வார்களாக. ஆடுகளும் மேய்ப்புகளும் இனி அதன்படி ஊழியம் செய்வார்களாக. நல்ல வாய்ப்புக்கு நன்றி. நிறைவான கவிதை, மனதிற்கு நிறைவாக இருந்தது.